வணக்கம் நண்பர்களே. இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் முக்கியமான ஹைலைட்ஸ், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் செய்த தரமான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மூன்றாவது நாள் சட்டசபை கூட்டத்தொடரில் சில முக்கியமான நேற்று நடைபெற்ற கேள்விகளுக்கு இன்று முதல்வர் விஜய் அவர்கள் பதிலளித்துள்ளார். தெரித்து ஓடிய உதயநிதி கிட்டத்தட்ட பார்ட்டி ஃபண்ட் என்று முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்த உடனே கிட்டத்தட்ட உதயநிதி அவர்களும் திமுகவின் எம்எல்ஏக்களும் அந்த இடத்தில் இருந்தே சென்று விட்டார்கள். பார்ட்டி ஃபண்ட்னா என்ன, எதற்காக முதல்வர் விஜய் அவர்கள் இதை பற்றி கூறினார்? அது மட்டுமல்ல, உதயநிதி ஏன் இதற்கான பதில்களை தெரிவிக்காமல் இருந்த இடத்தில் இருந்து வெளியேறினார் என்று பார்க்கும் பொழுது 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைந்து 5 ஆண்டுகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட அந்த பணம் கட்சி நிதியாக திமுக பெற்றதாக முதல்வர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் வருடத்திற்கு மட்டும் சுமார் 1300 கோடி வரைக்கும் முறைகேடு செய்யப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 5000 முதல் 7000 கோடி வரைக்கும் முறைகேடு இதன் மூலம் செய்துள்ளதாகவும், கிட்டத்தட்ட டாஸ்மாக் கடைகள் கிராமங்களில் அமைப்பதற்கு வாடகை தான். இதுவரைக்கும் தமிழக அரசு டாஸ்மாக் கடைகள் சொந்த இடத்தில் அமைக்கவில்லை. திமுகவின் ஆட்சியிலும் சரி, அதற்கு முன்னால் இருந்த ஆட்சியிலும் சரி, திமுக கிராமங்களில் வெறும் 25,000 வாடகை என்று அந்த 10க்கு 10 ரூமாகத்தான் இருக்கும் டாஸ்மாக் கடை என்பது. ஆனால் 10க்கு 10 ரூமிற்கு 25,000 வாடகை கிராமங்களில். அதுவே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற இடங்களில் 50,000த்திற்கு மேற்பட்ட பணங்கள் வாடகையாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையாக அந்த இடத்திற்கு வாடகை என்பது 2,000 முதல் 3,000 தான் இருக்கும். ஏனென்றால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாகத்தான் வைத்திருப்பார்கள். ஆடம்பரமான கடைகளில் எந்த ஒரு வசதியும் இருக்காது. ஆனால் இந்த 2,000 3,000 வாடகைக்கு கொடுத்துவிட்டு அதிகபட்சம் 5,000 வைத்துக் கொள்வோம். மீதமுள்ள தொகைகள் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் முறைகேடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஏன் சொந்த கடையில் வியாபாரம் பண்ண முடியவில்லை திமுக அரசா என்ற கேள்விகள் இதன் மூலம் அடங்குகிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய், உடைந்த பாட்டில்கள் செலவுகள் என்று கூறி அதன் மூலம் சில கோடிகள் என்று திமுகவின் ஆட்சியில் தொட்டதற்கெல்லாம் ஊழல் என்று தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் இன்று பேசியுள்ளார். இதற்கு பதில் கூறியிருக்க வேண்டும் திமுக. ஆனால் அந்த இடத்தில் இருந்து உதயநிதி அவர்கள் சென்றது மிகப்பெரிய தவறு என்றும் கூறப்படுகிறது. உதயநிதி அவர்களுக்கு வார்த்தை வரவில்லை. ஏனென்றால் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நியாயமானதாக இருக்கிறது. இதுவரைக்கும் அமைதியாக இருந்த ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறோம் என்று கூறிய உதயநிதி அவர்கள் இப்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் லியோதாஸாக, லியோ படத்தில் எப்படி சரவடியாக பேசுவார், அதே போல மனதில் பட்டதை எல்லாம் பேசிவிட்டார். அதில் முக்கியமான சில தகவல்களும் நாம் இதில் பார்க்க போகிறோம். ஏனென்றால் திமுகவின் ஆட்சியில் செய்த ஊழல்வாதிகள் ஆதாரத்துடன் நாங்கள் கைது செய்வோம் என்று சட்டப்பேரவையிலேயே பேசியுள்ளார். இதில் யாரெல்லாம் இதில் அடங்கும்? திமுகவின் முக்கியமான அமைச்சர்களாக ஊழல்வாதியாக பெயர்கள் அடிபட்ட சேகர் பாபுவாக இருக்கலாம், செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், இன்னும் பல போக்குவரத்து துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கலாம் போன்ற முக்கியமான திமுகவின் மாஜி அமைச்சர்கள் பெயர் இதில் அடங்கியுள்ளது. ஆனால் உறுதியாக முதல்வர் விஜய் அவர்கள் இவர்கள் தான் என்று கூறவில்லை. ஆனால் இவர்களுக்கு தற்பொழுது பயம் வந்துவிட்டது. திமுக ஆட்சி பட்டியலினத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் ஏன் அவர்களுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுக்கவில்லை? அமைச்சரவையில் பெண்களுக்கான எண்ணிக்கை அதிகப்படுத்தவில்லை. முழுக்க முழுக்க இவற்றை வைத்து அரசியல் செய்து அதன் மூலம் கட்சியை வளர்த்து குடும்ப சொத்துக்களை வளர்த்த திமுக ஒருபோதும் மக்களுக்கான நன்மையை திமுக செய்யவில்லை, செய்ய போவதும் இல்லை என்பதை ஆதாரத்துடன் சட்டப்பேரவையில் பேசி கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேரம் சட்டப்பேரவை நேரலை என்பது மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்களது தன்னம்பிக்கையுடன் அந்த பேசக்கூடிய அந்த நிகழ்வுகள் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவியுள்ளது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முறைகேடுகள் ஒவ்வொரு துறை சார்ந்த
அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள், ஊழல்கள் என்பது புதிதாக நியமிக்கப்பட்ட தாவேகாவின் அமைச்சர்கள் கேபினெட் துறையில் இருக்கக்கூடிய 34 பேரும் ஆவணங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தற்பொழுது சிட்டிங் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களிடம் கொடுத்துள்ளனர். இதன் மூலம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்ப வேண்டுமானாலும் திமுகவின் மாஜி அமைச்சர்களை விசாரணை செய்யலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. முழுக்க முழுக்க 3வது நாள் சட்டப்பேரவை முடிந்துவிட்டது. இதில் முழுக்க திமுக பயத்தில் ஓடிவிட்டதாகவும், வெளியே பேட்டி கொடுக்கும் பொழுது உதயநிதி அவர்கள் வார்த்தை வரமாடுக்கு. ஏனென்றால் உதயநிதி அவர்கள் நிச்சயமாக அவர் சரியான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் முதல்வர் விஜய் அவர்கள் கூறியதற்கு நின்றபடி அல்லது அவர்களுக்கான வாய்ப்பு சபாநாயகர் கொடுக்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். எந்த கட்சி ஃபண்டாக மாறியது, எந்த